அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த ஒரு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங்குவேஜில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. தமிழ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணும் அப்படின்றவங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். அடுத்தது 25 கொஷின் வந்து மேக்ஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? 125 கொஷின் வந்து நம்மளுக்கு இந்த 2 சப்ஜெக்ட்லேயே கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போ 125க்கு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 120ஆவது எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் படிக்கலாம். அப்படி இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது வரைக்கும் தொட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போயும் கரண்ட் அஃபேர்ஸ் தொடாமையே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய டிஃபர் ஆகும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வேறு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வேறு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அதனால் இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸே நான் தொட்டதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க தேவையில்ல. இல்லை நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 12 கொஷின் வரைக்கும் குரூப் 2வில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறுமனே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இல்லாமல் எக்கனாமிக் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மற்ற பாலிட்டி கூட ரிலேட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து திரும்பி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் குரூப் 2வில் நம்ம சொன்ன மாதிரி தமிழும் மேக்ஸும் சேர்த்திங்கன்னா 125 கொஷின்ஸ் வந்து இருக்குது. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு 2500 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கும் போது ஒரு 25,000 பேர் எடுப்பாங்க. அதனால் நம்ம அந்த 25,000 பேருக்குள்ளே வந்துட்டால் போதும். சரியா? குரூப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 20 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் 6000-7000 போஸ்டிங் தான் போகுது. அப்போ நம்ம டாப் ரேங்க்கில் இருக்கணும், அந்த 6000க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 பேர்கிட்ட எடுக்கிறாங்க. அதனால் நம்ம 200க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 155க்கு அபவ், அதாவது 160 மேலே இருந்தீங்க அப்படின்னா சேஃப் அப்படின்னுலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து இதில் ஒமிட் பண்ணலாம். சரியா? அதில் வந்து எதெல்லாம் ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா பாலிட்டியை விடக்கூடாது. ஏன்னா பாலிட்டி வந்து நல்லா ஸ்கோர் கொடுக்கும் உங்களுக்கு. பாலிட்டி ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து அதில் கொடுக்கும். பாலிட்டி வந்து மேக்ஸ் மாதிரியே. ஓகேவா? நல்லா வந்து உங்களை பூஸ்டப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரியில் INM இதெல்லாம் வருது இல்லையா? ஹிஸ்ட்ரி படிச்சிங்கனாலே நீங்கள் 3 சப்ஜெக்ட் படித்த மாதிரி, INM படித்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரி, 3 ஹிஸ்ட்ரி பார்த்த மாதிரி ஆகிடும். அதனால் ஹிஸ்ட்ரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாலிட்டி படிச்சுக்கோங்க. எக்கனாமி, ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்ட்லாம் விடாமல் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மற்றபடி ரொம்ப அதிகமாக படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஒரு 70 நாள் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு டெஸ்ட் எழுதணும். எழுதுகிற டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 மார்க்குக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 150 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்காது. எது உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண அந்த 50 கொஷினை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட வெற்றிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 150 மார்க் டெஸ்ட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அந்த டெஸ்ட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிடாதீங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை விட அதிகமான டைம் எப்போ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட வெற்றி யாருமே தடுக்க முடியாது. சரியா? அப்போ டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்ட உடனே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த தப்பான கொஷின் பக்கத்தில் ஆன்சரை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு 4 டெஸ்ட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த வாரம் முடிவில் அந்த 4 டெஸ்ட்டு கொஷின் பேப்பரையும் எடுத்து கரெக்டாக இருக்கிறத பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் தப்பு பண்ணிங்க இல்லையா அந்த கொஷினை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. இதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். அடுத்த விஷயம், நிறைய பேர் மேக்ஸையே விட்டுட்டு நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் வராது அதனால் மேக்ஸ் மட்டும் பார்க்க மாட்டேன், 175 மார்க்குக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒன்றுமே பாஸ் பண்ண முடியாது.
மேக்ஸ் மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து மாற்றும். கண்டிப்பாக இது எக்ஸாம் போனவங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க, மேக்ஸ் வந்து விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் தான் கிடைக்கிது அப்படின்னா அதில் 1 மணி நேரம் மேக்ஸ் வந்து பாருங்கள். மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்த்தாலே போதும். ஸ்கூல் புக் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும். சரியா? அடுத்த விஷயம் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4க்கே நல்லா படிச்சிருப்பீங்க. தமிழில் வந்து ஒரு 70-80 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4ல் வந்து இதோட அதிக மார்க்கே நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட போகிறீங்க இல்லையா? அதனால் அடுத்தது நிறைய பேர் நல்லா படிச்சிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி குரூப் 4லேயே ஒரு நல்ல மார்க் 160க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு ஸ்கூல் புக்கில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நீங்கள் வந்து கண்டிப்பாக குரூப் 4ல் ஒரு 160க்கு மேலே எடுத்திங்கன்னா குரூப் 2வில் வந்து கண்டிப்பாக 150க்கு மேலே உங்களோட ஸ்கோர் வரும். குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மார்க் கம்மியாகும். ஏன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதால கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக கேட்டிருப்பாங்க. ஜிஎஸ்சில் மட்டும், தமிழில் எல்லாமே ஒரே மாதிரி தான் கேட்பாங்க. மேக்ஸ்லேயும் ஜிஎஸ்லேயும் கொஞ்சம் டஃப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதில் ஒரு 160க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 எடுப்பீங்க. அதனால் ப்ரிலிம்ஸ் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். அடுத்தது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸில் மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸுக்கும் என்ன ரிலேட்டாக வருதோ, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி ப்ரிலிம்ஸ்க்கும் உண்டு, மெயின்ஸ்க்கும் உண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கும் இருக்குது, மெயின்ஸ்க்கும் இருக்குது. அப்போது அந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணலான்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வரப்போகிற எக்ஸாமில் அது ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மிடில் இருப்போம். ஓகேவா? அப்போ வந்து நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதும்போதே ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் டெஸ்ட் எழுதும்போதே நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், மற்றவங்களோட ஒரு முன்னாடி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம இன்னும் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி எவ்வளோ தான் சொன்னாலும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இன்னும் படிக்க தோணலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளை விட்டால் வேறு யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு உடல் உழைப்பால் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அது யார் வேணால் செஞ்சிடலாம். ஆனால் ஒரு மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல புக் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்க சொல்லி வர விஷயம் கிடையாது. அதனால் இதுக்கு முன்னாடி நடந்த எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேவா? இப்போ குரூப் 2ல் போனதாக இருக்கட்டும், குரூப் 4ல் ஜஸ்ட் மிஸ்ஸில் போனதாக இருக்கட்டும், அது நடந்து முடிஞ்சதை வந்து மாற்றுற அளவுக்கு நம்ம கையில் யாருக்கிட்டையும் சக்தி இல்லை. ஆனால் இனி வரப்போகிறத வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இப்போலேருந்து உழைச்சோம் அப்படின்னா மாற்ற முடியும். சரியா? ஓகேவா? அதனால் காரணம் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. படிக்கிற வேலையை பாருங்கள். கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஷின் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அது எவ்வளோ அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றத அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஜிஎஸ் கொஷின் அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.